அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன் திருமறையின் ஒளியை காண மகிழ்வுடன் உதவிடும் நெஞ்சங்கள். இலங்கை திருநாட்டில் மத்திய மலை நாட்டில் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் எழில் கொஞ்சும் உடத்தளவின்ன எனும் கிராமத்தில் தீன் சுடரை உலகெங்கும் வீசிக் கொண்டிருக்கும் அல் ஹக்கீமியா அரபு கல்லூரி தலவிண்ணை மண்ணிலே மூட்டும் ஜோதியாய் இலங்கும் ஹக்கீமியா உடன் நூறு ஹாஃபிதுகளை ஆலிம்களை உருவாக்கி தீனுக்காய் அளப்பெரும் பணியாற்றி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆலிம்கள் கோடி ஹாஃபில்கள் கோடி மண்ணில் ஈன்றிடும் தாய் நீயே. இன்றெடுத்த நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் வரிசையில் இன்றைய தினம் புனித அல் குர்ஆனை மனனம் செய்து முடித்த கண்டியைச் சேர்ந்த நமது கல்லூரியின் அதிபர் ஷேக் அஃப்ஸல் அஸ்ஹரி ஹஸரத் அவர்களின் செல்வ புதல்வர் அல் ஹாஃபில் அப்துல் ஹக்கம் அவர்களுக்கும் அவர்களின் உஸ்தாத் ஷேக் ஷுஜா ஹுசைனி ஹஸரத் அவர்களுக்கும் ونحن له عابدون. قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أأنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون. تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. கல்லூரியின் அதிபர் உட்பட உஸ்தாத்மார்கள், நிர்வாகிகள், மாணவர்கள் என அனைவரும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு பின்னால், இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கு பின்னால், பல தியாகங்களுக்கு பின்னால் இன்றைக்கு அவர மகன் அல்லாட கிருபையினால அல்லாட கலாம பாடமாக்கி முடிக்கிற காட்சியை இந்த சஃபையில நசீபாக்குறான். அல்லாஹ் அதையும் பொருந்திக் கொள்வானாக. உண்மையிலே அந்த சந்தோஷத்துக்கு விலை, தரம், பாரம் கொடுக்க முடியாது. இது மீசானுடைய சந்தோஷம், மறுமையினுடைய சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் சந்தோஷப்படுகிறோம். அஃஸல் ஹஸரத்துடைய தாய் தந்தையுடைய கபர் அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹாஃபிலுடைய உஸ்தாதுடைய தந்தையுடைய ஜனாசாவை உண்மையிலே மதரசா மாணவர்கள் சுமந்தாங்க. அவங்களோட தாயுடைய ஜனாசாவை அவர்கள் குர்ஆனை சுமக்க வைத்த மாணவர்கள் சுமந்தாங்க. குர்ஆனுடைய ஹாதிம்களை அல்லாஹ் உயர்த்துகிறான், உன்னதப்படுத்துகின்றான். இன்றைக்கு உண்மையிலே எங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கும் இந்த மதரசா நிர்வாகத்துக்கும் இந்த ஊரார்களுக்கும் குர்ஆனை சுமந்த இந்த பட்டியல்ல எங்களுடைய பிள்ளைகள் சேரும் பொழுது வரக்கூடிய சந்தோஷம் வேறொன்றுமே இல்லை எங்களுக்கு. நெஞ்சில் மறைதினம் சுமந்தோரே வான்மதி போல் மின்னிட மண்ணில் நீரே உம் நாமம் மொழியும் இந்த பாரே நாவில் தேனாகும் குர்ஆனை மொழிவோரே.
நீ குர்ஆனை கொடுத்த சந்தோஷத்துல துள்ளி விளையாடுறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க யா அல்லாஹ். இந்த உண்மையான சந்தோஷத்தை நீ உங்களுடைய உள்ளத்துல மௌத்து வரைக்கும் பாதுகாப்பாயாக. குர்ஆன் எடுத்துக்கொண்டு கண்டம் கண்டமாக இவர்களை நடமாட வைப்பாயாக. நீ கொடுத்த பரிசோடு இந்த பிள்ளைகள் உம்மா அப்பாக்கு சந்தோஷத்தை கொடுப்பாயாக. இமாம் சுதைசுடைய தாய்க்கு நீ எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ். 40 வருடங்கள் இது போரி சின்ன வயசுல குர்ஆனை பாடமாக்கின அந்த பிள்ளை இன்னைக்கு பெரிய இமாமாக இருக்கிறார்கள். அவர்களால் அந்த தாய் தந்தை கண் குளிர்கிறார்கள். உலக உம்மத்துக்களே ஏங்கி நிற்கிறது யா அல்லாஹ். அது போன்ற நல்லவைகளை நல்ல நிலைமைகளை இந்த குடும்பங்களுக்கு ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட அஃசல் உஸ்தாதுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் பல தியாகங்களை செய்கிறார் யா அல்லாஹ். பல கஷ்டங்களை படுகிறார் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருக்கு கஷ்டத்துக்கு பெருவேறாக பரிசாக நீ இதை கொடுக்கிறாய் யா அல்லாஹ். இந்த பிள்ளையை இன்னும் சிறந்தவராக்குவாயாக. இந்த 2 பிள்ளைகளுடைய எதிர்காலமும் வெளிச்சமாகணும் யா அல்லாஹ். கண்ணீரோடு பெற்றோர் ஆமீன் சொல்லுகிறார்கள், உஸ்தாத் மார்கள் ஆமீன் சொல்லுகின்றார்கள். அத்துணை பேருக்கும் ரஹ்மத் செய்வாயாக. இந்த மதரசாவுக்கு தூசியால உதவி செஞ்சாலும் நீ மழை போல் உதவி செய்வாயாக. இதுக்கு யாரும் உபத்திரம் செய்திடாம பாதுகாப்பாயாக. பெற்றோர்களுடைய ஏக்கம் யா அல்லாஹ், உலமாக்களுடைய ஏக்கம் யா அல்லாஹ், அன்பு நபியுடைய ஏக்கம் யா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாப்புக்குரிய இடம் யா அல்லாஹ். இதுக்கு நீ ஜம்சம் மாதிரி பரக்கத் செஞ்சிடுவாயாக.